ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளிவந்திருக்க சூதுக்கவும் பார்ட் 2 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை. 2013 வந்த சூதுக்வுமோட அதே ஒரு ஸ்டோரி தான். அந்த படத்தில் எப்படி விஜய் சேதுபதி தன்னோட வாழ்க்கைக்காக சின்ன சின்ன திருட்டை செஞ்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா சின்ன சின்ன திருட்டை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் விஜய் சேதுபதி மினிஸ்டர் பையனான கருணாகரனை தூக்குறதுனால அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ அதே கருணாகரன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிதியமைச்சராக இருக்காரு. ஸோ மிர்ச்சி சிவா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திருட்டா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதே கருணாகரனை தூக்க அதன் விளைவா இவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பிரச்சனையில இருந்து மிர்ச்சி சிவாவும் அவங்க கூட இருக்கவங்களும் வெளிவந்தாங்களா, இதுல சைக்கோவான நம்ம பிரம்மா எங்கிருந்து உள்ள வந்தாருன்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 வந்த சூதுக்வுமோட அஃபீஷியல் பார்ட் 2 தான். ஸோ அந்த படம் பார்த்துட்டு அதோட ப்ரீக்வலாவோ சீக்வலாவோ இந்த படம் வருதுன்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். ஸோ என்னை கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ஒரு அடுத்த வெர்ஷன் எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் அந்த படத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. எப்படி நம்ம சந்திரமுகி பார்ட் 2 அதே படமாக எடுத்து வச்சாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் எடுத்து வச்சிட்டாங்களோன்னு தோணுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூதுக்வுமுக்கு முன்னாடி சில சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரியும் சூதுக்வுமுக்கு அடுத்து சில சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கோர் கான்செப்ட் அந்த கோர் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா அதே படத்துலேருந்து அப்படியே ரெப்ளிகாவாக தான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஸ்மக்லிங் பண்ணுவார். இந்த படத்துலையும் மிர்ச்சி சிவா ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருப்பார், சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி விஜய் சேதுபதி மட்டுமே தெரியக்கூடிய ஹீரோயின் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவாவுக்கு மட்டுமே தெரியக்கூடிய படத்தோட ஹீரோயின். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா, அசோக் செல்வன் சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் இருந்தாலும் இந்த படத்தில் முழுக்க முழுக்க 2 காமெடி கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதே டாக்டர் ரிட்டர்ன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் அதுவாக தான் இருக்குது. ஸோ ஸ்டோரி எப்படி தான் இருந்துட்டு போகுதுங்க. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். ஆனால் லிட்ரலி செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. சில காமெடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா காமெடியும் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபிலிமோகிராஃப்ட் அண்ணன் சொல்கிற மாதிரி காமெடின்றது ஒரு சீரியஸான பிஸ்னஸுங்க. அதை மெனக்கட்டு எழுதினா மட்டும்தான் ஆடியன்ஸை சிரிக்க வைக்க முடியும். எனக்கு பர்சனலாக சில காமெடிகள் ஒர்க் ஆணுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் ஃப்ளாட்டாக போகிறனாலையும் ரொம்ப கிரிஞ்ச் காமெடி இருந்தனால பார்த்தீங்கன்னா படம் நமக்கு ஒட்டவே இல்லை. ஒரு ஸ்க்ரீன் பிளே எங்கே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் சிரித்தா நீங்கள் சிரிக்கணும், அழுதா நீங்கள் அழணும், அந்த கேரக்டர் கூடயே நீங்கள் மெர்ஜ் ஆயிடணும். அந்த கேரக்டருக்கு எது நடந்தாலும் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை அது ஒரு படம்னு இல்லாமல் அதுக்குள்ளே நீங்கள் மெர்ஜ் ஆகி பார்க்க முடியும். ஆனால் அந்த படத்தில் யாரோட கேரக்டருமே நமக்கு ஒட்டாமல் அந்நியத்தனமாக இருக்கிறனால படம் அது ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னமுமே அரை மணி நேரம் கிறிஸ்பாக இந்த படத்தில் கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாத சீக்வன்ஸ்லாம் உள்ளே இருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் நிதியமைச்சராக இருப்பார். அவருக்கு சிஎம்கிட்டருந்து ஒரு ஃபோன் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக அங்கே எங்கேன்னு போகும். எதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவே கட் பண்ணியிருக்கலாம். இதை தவிர இப்படி தான் கிளைமேக்ஸ் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்டபிளாக இருக்கிறனாலேயே என்னமோ தெரில படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த் ஆகலை. அதுக்குன்னு ரொம்ப மோசமான படம்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் வாட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவாவாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், வாகை சந்திரசேகராக இருக்கட்டும், கருணாகரன் சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்த ரோலாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக ஒரு ஓகேன ஃபிலிம். ஸோ படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட் எதுவும் இல்லைன்றனால ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் அதை தவிர பெருசாலாம் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த சூதுக்கவும் பார்ட் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதைக்களமாக பார்க்கும்போது 2013 வந்த அதே கதைக்களம் தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரீக்வலோ சீக்வலோ இல்லை, அதே ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். எப்படி சந்திரமுகியில் வந்து அதே ஒரு கதையை காப்பி அடித்து வச்சாங்க, அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி எப்படி வேணால் இருந்துட்டு போதுங்க. ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாம். படமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். ஆனால் இன்னுமே அரை மணி நேரம் சீக்வன்ஸாக கட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அளவுக்கு சில விஷயங்கள் தேவையில்லாமல் இருக்கும். இதை தவிர காமெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போல் ஓரளவுக்கு தேத்தியாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா முடியலை, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. மிர்ச்சி சிவாவோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவும் சரி காமெடியாகவும் சரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னா தாராளமாக தேட்டரில் போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லை. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் கண்டான டீசெண்டான மூவி தான். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. என்ன உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.